திருக்கழுக்குன்றம் கிரிவலம் போயிருந்த பாதையில் இந்த மணத்தக்காளி செடி, கற்பூரவள்ளி செடி, அப்புறம் பார்த்திங்கன்னா இது கோபுரம் தாங்கி இந்த செடியெல்லாம் இருந்தது, எடுத்துகிட்டு வந்தேன். இந்த கோபுரம் தாங்கி செடி பார்த்திங்கன்னா ஹெர்பல் யூஸ் நிறைய இருக்குது. விதை பாருங்கள், கனகாபர பூ அது மாதிரி இருக்குது. இதோட வேர், அந்த இலை எல்லாமே யூஸ் ஆகும். இந்த வேரை எடுத்து நம்ம பொடி பண்ணி சாப்பிட்லாம். இந்த இலையும் வந்து தேங்காய் எண்ணெய் இல்லை நல்லெண்ணெயில் போட்டு காய்ச்சி அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். புழு வெட்டெல்லாம் இருந்தால் போயிடும்னு சொல்கிறாங்க. சும்மா ரோட்லேயே அப்படியே முளைச்சிருந்தது. சரி எடுத்துகிட்டு வந்து வச்சிடலான்ட்டு எடுத்துகிட்டு வந்தது. கொஞ்சம் ட்ராவல் பண்ணதுனால டயர்டாக இருக்காங்க. தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். நட்டு விட்டுட்டா ஃப்ரெஷ்ஷாக வந்துடும். ஏன்னா ரூட்டெல்லாம் இருக்குது. இந்த வேரே வந்து நிறைய மருந்து குணம் இருக்குது. இந்த செடியே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது பார்த்திங்கன்னா கோபுரம் மாதிரி அடுக்கடுக்காக வரும். இந்த பக்கம் 2 இலை, அந்த பக்கம் 2 இலை வரும். விதை பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக கனகாமர பூ விதை மாதிரி வரும். பூ வெள்ளை கலரில் வரும். ஹைலி யூஸ்ஃபுல்லாக இந்த ஹெர்பல் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லது. நம்ம நார்மலாக எண்ணெய் எடுத்து இந்த இலையை அரைச்சி எண்ணெய் எடுத்து கூட யூஸ் பண்ணிக்கலாம். எலும்புக்கும் நல்லதுன்னு சொல்கிறாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள்.